வணக்கம் உறவுகளுக்கு. இன்று ஒரு வீடியோ, அதாவது 10th படித்த ஒரு பெண்ணின் கதையை கேளுங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னடா ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலேருந்து நிறையா வீடியோவாக போடுறாங்கண்ணே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்களுடைய தாய்மாமா பேசும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணீர் தான் வருகிறது. சரிண்ணா? ஓகே. பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் யூடியூப்பில் போடுவாங்க 10th படித்த பிள்ளை வேணுமா அப்படின்னு. இந்த 10th படித்த பிள்ளை, அந்த பிள்ளைய வசதியான ஒரு நபர் அவர் பையனுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறார். அப்படி முடித்து வைக்கும் பொழுது கல்யாணம் முடிந்த ஒரு வாரத்தில் அவர் குழந்தையோடு இன்னொரு பெண் அவர் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி வருகிறார். அந்த பொண்ணு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனிடமிருந்து விலகிறார். அதாவது வெளியூரில் வேலை செய்யும் பிள்ளைகளுக்கு பெண் கொடுப்பதற்கு எவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு இப்போ தெரியுதா? ஆகவே தான் கல்யாணம் முடித்தா கூட இருக்கணும். முதல்ல பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைகளுடைய விவரங்கள் இன்றைக்கு தெரிவது இல்லை. சரியா? அதனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 33 வயது ஆகிறது. 10th படித்திருக்கு. ஒரு மில்லில் வேலை பார்க்குது. கல்யாணம் முடிந்த முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றங்கள். திரும்ப அதே மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு. அந்த வரனாலையும் அவர் ஏமாற்றப்படுகிறார். ஒரு பொண்ணுக்கு திரும்ப திரும்ப ஏமாற்றங்கள். பாருங்க, அவருடைய தாய் மாமா என்கிட்ட பேசும் பொழுது எப்படி பேசியிருக்கார் என்று பாருங்கள். அந்த பொண்ணு அப்பா இல்லாமல் சிறு வயதிலேயே அப்பாவை இழந்து அம்மாவோட இருக்குது. கூட பிறந்தது யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு 33 வயது ஆகுது. 10th படித்து இருக்குது. அதனால் இந்த பெண்ணு முழுமையாக இந்த பெண்ணுடைய தாய்மாமா பேசுவதை நீங்கள் கேட்டு உண்மையிலேயே விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த பொண்ணுடைய நம்பர் தரேன். அவர் தாய்மாமாட்ட பேசுங்க, நானும் கூட வரேன். நேரில் போய் பேசி முடிப்போம். ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம மேலும் மேலும் பாவத்தை சேர்க்கக்கூடாது. அதனால் இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல் மணமாக இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு ஒரு வாரம் தான் வாழ்ந்துருக்குறாங்க. திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொண், சரிங்களா? இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல துணை அமைவதற்கு எல்லாமல்ல இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல துணை அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு, அதாவது அவர் தாய்மாமாட்ட நான் பேசிய பதிவை நீங்கள் பாருங்கள். ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடுவதற்கு நான் எவ்வளவு போராடுறேன்னு பாருங்கள். காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் எனக்கு மக்கள் ஃபோன் போட்டு பேசுகிறீங்க. அவ்வளோ காலும் நான் அட்டன் பண்ணுறேன். சரிண்ணா? எந்த ஒரு காலையும் நான் அட்டன் பண்ணாமல் இருந்தது இல்லை. ஆனால் ஒரு முறை 2 முறை என்கிட்ட ஃபோனில் பேசிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வாங்க. வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு பதில் தருகிறேன். என்னுடைய விசிட்டிங் கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் 2 நம்பர் 9 to 6. சரிண்ணா? அந்த 9 to 6 கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லது என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 8012 அடுத்து 8012 13. இது என்னுடைய நம்பர். எல்லோரும் நீங்கள் சொல்கிறீங்க, சார் எல்லோருமே நம்பர் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க கூட ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறேன். எப்பொழுதுமே உங்களுக்கு நான் எடுத்து பேசுகிறேன். எனக்கு பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி 29 வருடங்கள் ஆகிடுது. இந்த 29 வருடமாக நான் இதை தான் பார்த்துட்ருக்குறேன். சரிண்ணா? உறவுகளே, இந்த +2 படித்த பொண்ணு, 33 வயது, ஜாதி மதம் தடையில்லை, எல்லாமே ஆதாரம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லாரையும் நான் வீடியோ போட மாட்டேன். ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில பேர் பேசக்கூடிய விதத்தை
அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரிண்ணா? அப்போது உங்களுடைய விவரத்தை போடணும்னா நீங்களே சொல்லுங்கள். சார் நான் பேசுகிறத போடுங்க, எனக்கு ஒரு என்னுடைய ஃபோட்டோவை போடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் போடுவேனே தவிர மற்றபடி போட மாட்டேன். இந்த மாதிரி பேசும்போது இந்த உரையாடலை போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரிண்ணா? ஒரு சில பேருக்குலாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்க. அந்த பேசுகிறது தான் விவரங்கள் இருக்குது. சரிண்ணா? ஒரு பொண்ணுடைய தாய் மாமாவுடைய கஷ்டங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏன் 1க்கு 2 முறை 33 வயதில் 2 முறை ஏமாந்துருக்குறாங்க. அதனால தான் பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. பெண்ணெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. பெண்ணு இல்லைன்னுலாம் இல்லை, ஏகப்பட்ட பொண்ணுகள் இருக்குது. அதனால் பெண்ணெல்லாம் குமிஞ்சு கிடக்குது. அதனால் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்குறேன். இன்னொரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த பெண்ணுக்கு திரும்ப இன்னொரு முறை ஒரு ஏமாற்றம் நடந்தால் அந்த பொண்ணுடைய மனநிலை என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் பொண்ணு 10 படிச்சிருக்குது. முதல்ல திருமணமாகி 1 வருடம் வாழ்ந்துருக்குது. நல்ல பொண்ணு. ஃபோட்டோலாம் தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேரிலே நம்ம போய் பார்ப்போம். பொண்ணு நல்லா இருக்குன்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல துணை அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். நல்ல முறையில் எல்லோருக்கும் பண்ணித்தரேன். எங்கள் நிறுவனத்தில் ஒரு முறை நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பதிய வேண்டாம். நான் உங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் பேசி ஏற்பாடு பண்ணி தருகிறேன். உண்மையை பேசுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையான தகவலை தான் நான் பெண் வீட்டுக்கும் சொல்லணும், மாப்பிள்ளை வீட்டுக்கும் சொல்லணும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் சொல்லுவேன். என்ன தவறாக நீங்கள் நினைக்கப்படாது. தவறு செய்யாதீர்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. நான் சங்கரன்கோயிலிருந்து கணேசன் ராஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசுகிறேம்மா. சங்கரன்கோயிலிருந்து ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலேருந்து கணேசன் பேசுகிறேன், ஓனர் பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா பேசுகிறது சித்ரா பேசுறீங்களா? யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்க. அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. நீங்கள் சரி சரி சரி. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஒரு மாப்பிள்ளை வீடு விஷயமா பேசணும். சரிங்க. தாய்மாமா. நீங்கள் சித்ராவுக்கு என்ன வேணுமா? தாய் மாமா. தாய் மாமாவா? சரி சரி. என்னுடைய பேர் கணேசன். உங்கள் பேர்? என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. கிருஷ்ணனா? ஆமாம், பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். வாழ்த்துக்கள். இப்போ இவங்களுக்கு 33 வயசு ஆகுதுன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. இப்போ இவங்க 12 படிச்சிருக்காங்களோ? இல்லைங்க, 10 தான் படிச்சிருக்காங்க. சரி 10 படிச்சிருக்காங்க. சித்ரா 10 படிச்சிருக்காங்க, 33 வயசு. ஆமாம். திண்டுக்கல்லில் எந்த ஏரியாவில் இருக்காங்க? சொல்லுங்க. நான் திண்டுக்கல் டவுனுக்குள்ளே தான். சரி ரைட். ஓகே. இப்போ ஒரு 2-3 மாப்பிள்ளை கேட்டிருக்கிறாங்க. சரிங்க. இப்போ இவங்க டைவர்ஸ்ன்னு சொன்னீங்க, குழந்தைகள் எதுவும் உண்டா? இல்லைங்க அதெல்லாம் இல்லை. ரைட்டு. ஓகே. இப்போ இவங்களுக்கு இப்போ எந்த மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க? ஓரளவு இன்கம் இருக்கணும். சரி. பொண்ணு நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியரு. முதல் என்ன ஆச்சு? என்ன காரணங்க ஐயா? இது அரேஞ்ச் மேரேஜ் தாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ். சரி. கிட்டத்தட்ட ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 750 பத்திரிக்கை அடித்து நல்லா கிராண்டாக தான் பண்ணோம். சரி. ஒரு 3.5 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக கல்யாண செலவே பண்ணோம். சரி. நல்ல சிறப்பாக செஞ்சோம். அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு ஊர் தலைவர். அவர் போனாவே இடுப்பில் துண்டை கட்டுவாங்க, மரியாதைன்னு குடும்பம் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டோம். அந்த மாப்பிள்ளை பையன் கேரளாவில் ஒரு ஏலக்காய் ஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான். சரி. வருஷத்துக்கு 3 தடவை தான் வருவானா. தீபாவளி, பொங்கல், ஊர் திருவிழா. அவர் ஊர் நாட்டாமங்கிறதுனால கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வருவானா. சரி. ஒரு வாரம் இருந்துட்டு அவங்க அம்மா கையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. சரி. அந்த மாதிரி இருந்த பையனுக்கு அவருடைய இதெல்லாம் கேட்டுட்டு கிராமத்தில் அவருக்குள்ள செல்வாக்கு, எல்லாம் வீடு வாசல் நிலம் எல்லாம் இருந்தது, வசதி வாய்ப்பு நல்லா இருந்தது. சரின்ட்டு பொண்ணு பார்க்க சொன்னோம். நாங்களும் போய் மாப்பிள்ளை வீடு பார்த்தோம், எல்லாம் விசாரிச்சு செஞ்சோம். சரி. திருப்தியாக இருக்கவும் கொடுத்தாச்சுங்க. சரி. கல்யாணம் ஆனப்போ ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கையில் குழந்தையோடு வருது. ஓ சரி. இந்த பையன் ஏற்கனவே என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு, எங்களுக்கு பிறந்த குழந்தை, இவரு என்னை விட்டுட்டு வேற மேரேஜ் பண்ணிட்டாருங்கிறத கேள்விப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு.
அந்த சரி சரி. பொண்ணுக்கு தமிழ் பேச வரல, மலையாள பொண்ணு. ஓ ஓ, கேரளாவில் அங்கே போன இடத்துல. ஆமா, போன இடத்துல இவன் வந்து சூப்பர்வைசரு. ம் ம் ம். அவனுக்கு கீழே வேலை பார்த்த ஒரு லேபரை லவ் பண்ணி எப்படியோ மேரேஜ் பண்ணிட்டான். சரி மேரேஜ் பண்ணானா இல்லை இல்லீகல் கான்டாக்டோ தெரியல. ஆனால் சரி குழந்தை இருக்கு. சரி. அது வந்து இது பண்ணோன்னே இங்கே வந்து அந்த பொண்ணுக்கு பேச தெரியல. அப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்க ம் நீங்கள் போய் மகளிர் காவல் நிலையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு, ம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு என்னன்னு பண்ணுவாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து கூப்பிட்டாங்க. சரி. அப்புறம் நான் வந்து போனோடனே நான் தான் போய் பேசினேன். மேடம் இது மாதிரி அரேஞ்ச் மேரேஜு, ம் ம் இது மாதிரி பத்திரிக்கை அடித்து ஒரு 1000 பேர் வந்து வாழ்த்துனாங்க. ம் இந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணிருக்கு மேடம், என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது மேடம். ம் ம் ஏன் ஏற்கனவே நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ம். குழந்தை இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து சட்டப்படி இந்த திருமணம் செல்லாது. சரி. முதல் மனைவியோட ஒப்புதல் இல்லாமல் இது பண்ணணும், செல்லாது. ம். நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க? வேணுமோ உங்கள் பொண்ணை வேணுமோ ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, கீப்பும் சொல்லணும் மேடம். மைண்ட் யுவர் வேர்ட். நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு ஜாப்ல இருக்கீங்க, அதுவும் நீங்களும் ஒரு பொண்ணு. ம் ம் இப்படி ம். சொல்லலாமா? இன்னொரு பொண்ணை வந்து இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஏதோ தவறு நடந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியல, நீங்கள் அதை எப்படி பேசுகிறீங்களே, சாரி சார் மன்னிச்சுக்கங்க ம். அப்படின்ட்டு. இல்லைங்க, இது வந்து நான் எஃப்ஐஆர் போட்டேன்னா ம். அவங்க 2 பேர்த்தையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ம். அந்த உங்க பொண்ணு, அந்த கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை, ம். அதோடு சேர்த்து உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ம். என்ன ஒரு குற்றத்துக்கு வந்து குற்றம் செய்கிறவங்க எவ்வளோ தண்டிக்கப்படுவாங்களோ, ம். குற்றத்துக்கு துணை போனவங்களுக்கும் தண்டனை உண்டு, உங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு சார் அப்படின்ட்டாங்க. ம் ம் சரி, இதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கங்க, பேசிக்கிட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. ம் ம் அந்த பொண்ணு முதல் மனைவி சம்மதிச்சா உங்கள் பொண்ணு இருக்கலாம் ம் ம் அப்படின்னோடனே எங்கள் பாப்பா வேணான்ட்டுச்சு. எனக்கு இன்னொரு பொண்ணோட லைஃப்பில் நான் ஷேர் பண்ண விரும்பலை, ம் ம் ம். நம்ம தீர்த்து விட்டுக்குவோமாம்மா, நமக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு. ஆ. இன்னும் என்னென்ன அவன் அங்கே பண்ணி வச்சிருக்கானோ தெரியல. ம் ம் இங்கே அவங்க அப்பா நல்லவராக இருக்கலாம், ஆனால் பையன் இப்படி இருக்கான், வேணாமாம்மான்ட்டு. ம் ம் அப்புறம் நாங்கள் போட்ட நகை, ம் பாத்திரம் பண்ணுற எல்லாம் ஒரு ஒரு 10 நாளில் கொண்டு அங்கே வந்து ஃபேமிலி ஷூட் பண்ணுற மாதிரி ம் எல்லாமே இங்கே இது பண்ணியிருந்தோம். ம் ஒரு வேன் பிடிச்சி சாமான் எல்லாம் பாத்திரம் பண்ணுற எல்லாம் வாங்கி இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ம் அப்புறம் வேணாம் சொல்லுவோம். அப்புறம் வெளியவே உட்காந்து ம் ஒரு கோயிலில் உட்காந்து பேசணுங்க. ம் அவங்க ஊருக்காரங்க வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நடந்தது தப்பு தான், ம் அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சிருங்க, ம் அந்த பொண்ணுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கட்டும்னு. ம் அப்புறம் அவங்களே ஒருத்தர் 2 பேர் அந்த திண்டுக்கல்ல ம் இங்கே வீடு வாங்கி அந்த பொண்ணு என்ன செய்ய போகுது, ம் பணமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றுமே பேசலை. ம் நாங்கள் சுத்தமாகவே மனம் உடைஞ்சு போயிட்டோம். ம் ம் ஆசையாக அரேஞ்ச் பண்ண இப்போ மேரேஜ் இப்படி ஆகி போச்சுங்க. ம். அவங்க வந்து கடைசியில் ஒரு 1 லேக் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ. 1 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், நீங்கள் கையெழுத்து போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு வக்கீலை வச்சு எழுதிக்கலாம் ம் அப்படின்னாங்க. எங்கள் பாப்பா எழுந்திரிச்சு எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், அந்த எனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம், அதை வந்து மன்னிக்கவே முடியாது, ம் அதுக்கு 1 லட்ச ரூபாங்கிறதும் பரிகாரமெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி காசு வாங்குறது எனக்கு அவசியம் இல்லை. ம் ஆனால் பெரியவங்க நீங்களாக பார்த்து முடிவு பண்ணி சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் காலில் வந்து கும்பிட்றேன், அந்த பணத்தை வாங்கி ம் ஊர் கோயில் மாரியம்மன் கோயில் உண்டியில் போட்டுருங்கன்ட்டுச்சு. ம் ஏன்னா பணம் வாங்காமல் விட்டா அவன் இதே மாதிரி தப்பு ஒன்று செய்வான். ம் சரி, நம்மகிட்ட தான் காசு இருக்குது, நிலவரம் இருக்குது, எந்த தப்பு ஒன்றுமா செய்யலாம், எனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கூடாது, ம் 1 லட்ச ரூபா பணத்தை வாங்குங்க, நீங்கள் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு கோயிலில் கொண்டு புண்டியில் போட்டுருங்க, கோயிலுக்கு சேர்ந்துக்கிட்டோம். ம் எனக்கு வந்து எனக்கு எங்கள் அம்மா போட்ட நகை இப்போ இது பூரா எனக்கு திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு. நகை எவ்வளோ போட்டாங்க நீங்கள்? நாங்கள் 15 பவுன் போட்டோங்க. சரி, நகையெல்லாம் வாங்கியாச்சுலாம்? ஆமாம், எல்லாமே கொடுத்தாச்சுங்க. ம். அந்த இது மட்டும் துணிமணிகளை எடுத்து அப்புறம் எங்கள் பாப்பா இது பூரா வேணாம், இது ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னுச்சு. ம் அதனால் அது பூரா எரிச்சிட்டான். மிச்ச பாத்திர பண்டங்கள் பூராமே சமையல் பாத்திரம் தான் வாங்கியிருந்தேன். மிச்ச ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டம் வாங்கலை. அது அங்கே போய் வாங்கி கொடுத்துக்கலாம், இங்கேருந்து எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறது அப்படின்னா. ம் அதனால் அதை பூரா அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு பூரா தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருச்சு. அது எதுவுமே எனக்கு நினைவுகளில் வேண்டாம். சரி சரி சரி. அப்படியே சரி, அந்த நகையை என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே கொண்டு போய் உருக்கிடுங்க, உருக்கி கம்பியாக வச்சுக்கோங்க, அடுத்து வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம்
எனக்கு அந்த நினைவுகளே வேணான்ட்டுச்சுங்க. கொஞ்சம் தரான பொண்ணு. ஆமாம். ஆனால் அப்பா வேற கிடையாது இல்லை அண்ணா? ஆமாம், அப்பா வந்து 5 வயசாக இருக்கும்போதே ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். சரி, இது ஒரே பொண்ணு தானோ? ஆமாங்க, ஒரே பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு 5 வயசாக இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாரு. அதனால நாங்கள் வந்து அவங்களுக்கு சேர்ந்த நிலம் வீடு வாசல்லாம் இருந்தது. அந்த பொண்ணுக்கு சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த நிலத்தை வீடு வாசல் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பொண்ணோட பங்கை வந்து நாங்கள் கேஷாக வாங்கிட்டு வந்து இங்கே திண்டுக்கல்லில் வீடு வாங்கி கொடுத்துட்டோம். சரி 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 சரி. ஆமாம், அந்த 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 அம்மாவுக்கு சேர வேண்டியதை பங்கை நான் பிரித்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்களும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. ஆளுக்கு 2 பவுன். அவங்க பெரியப்பா 3 பவுன் போட்டார், சித்தப்பா 2 பவுன் போட்டார். அவங்களும் வந்து போயிட்டு இருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. தம்பி பிள்ளைன்னு விட்டுறல. சித்ராவுக்கு வந்து நாமக்கல் தானே பூர்வீகம்? ஆமாம், நாமக்கல் தான் பூர்வீகம். மேரேஜ் பண்ணது அந்த ஏரியாவில் தான். சரி 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 சரி. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து 33 வயசு ஆகுது இல்லையா? ஆமாம். சரி, இப்போ அவங்க கல்யாணம் முடிக்கிற மனநிலை தானே இருக்காங்க? ஆமாம், முதல்ல வேணான்ட்டாங்க. அதனால தாங்க முதல்ல இல்லை, முதல்ல இந்த சம்பவம் நடந்ததுனால வேண்டாம்ட்டாங்க. அவங்க ஒரே இது வந்து ஆம்பளைகளை பூரா நம்பக்கூடாது, எல்லாம் துரோகிக தான், ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இல்லை, நான் தான் பராமரிச்சுக்கிட்டு. இது உங்களுக்கு தங்கச்சி பொண்ணா? ஆமாங்க. இடையில வந்து எனக்கு திடீர்னு கொஞ்சம் எனக்கு சுகரு ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. எனக்கு ஒரு இடம் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுங்க. எனக்கு உடம்பு முடியாமல் போனோன்னா இங்கே லோக்கல் டாக்டர்ஸ் பூராமே இவர் கண்டிப்பாக பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்ட நிலையில் தான் என்னை திருச்சியில் கொண்டு எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அங்கே சேர்த்து பெட்டில் ஒரு 15 நாள் இருந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ரெக்கவர் ஆகி வீடு வந்துட்டேங்க. அது தெய்வத்தோட இதுதான். எப்படியோ எனக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கரை சேர்த்துட்டோம்னா இதாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கொஞ்சம் பயமாயிடுச்சுங்க. அம்மா வந்து இப்போ நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி அம்மா இருக்கு, அம்மாவுக்கு பின்னாடி உன்னை யார் பார்த்துக்குவா? இந்த சமூகம் வந்து ஒரு பெண் தனியாக இருக்க முடியாது. உனக்கு வந்து ஏர்னிங் பிரச்சனை, நீ வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற, வீட்டு வாடகையில் சொந்த வீடு இருக்கு, நீ வீட்டில் இருந்துக்குவ. ஆனால் உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு, உனக்குன்னு ஒரு துணை வேணும். சொல்லி கட்டுவோம், யார்கிட்டையும் எதுவும் மறைக்க வேண்டாம். அவர் அந்த ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொன்னார்ன்னு, நீங்கள் யாருக்கு வேணுமா கல்யாணம் பண்ணி கொடுங்க, நீங்கள் அப்படி இருந்தால் எங்கள் அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் எல்லாம் நடந்த விவரத்தை சொல்கிறோம். நாங்கள் அவங்ககிட்டையும் கூட மன்னிப்பு கேட்குறோம். முடிஞ்சு போச்சு, மன்னிப்பு கேட்டு நீங்கள் என்னங்க பண்ணுறது? அந்த பொண்ணு ஒரு வாரம் வாழ்ந்தாலும் செகண்ட் மாதிரி ஆகி போச்சு. விடுங்க, நாங்கள்லாம் இதுக்கு உங்கள்கிட்ட அனுப்புகிறோன்ட்டோம். அதனால் அவங்களும் போய் விசாரிக்கிறதாலும் விசாரிச்சுக்கிட்டேன். நம்ம தரப்பு நம்ம அந்த உள்ளது சொல்லிடுவோம், எதுவுமே மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்குங்க. இதுதாங்க இதோட இந்த பொண்ணோட விவரம். இப்போ இவங்க வந்து வன்னியர் சமுதாயம், ஆனால் பிள்ளை மாதிரி செட்டியார் முதலியார் புலங்கரா ஜாதி இருந்தாலும் ஓகே அப்படி தானே? ஆமாங்க. எஸ்சி எஸ்டி இல்லாமல். ரைட்டு. இது கிறிஸ்டின் முஸ்லீம் வேண்டாங்க. சரி. ஹிந்துஸில் புலங்கர ஜாதியாக இருக்கணுங்க. சரி, இப்போ மாப்பிள்ளைகள் நம்மகிட்ட நிறைய இருக்கிறாங்க. நான் இந்த சித்ராவுக்கு வந்து நான் ஒரு அண்ணனா இருந்து பண்ணி தரேன். ரொம்ப சந்தோஷங்க, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து எதுக்கு நீங்கள் எந்த ஏரியான்னு கேட்டேன்னு சொல்லலைங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிருக்கேன்ல, சங்கரன்கோவில் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். இல்லை, நீங்கள் பேசியிருக்கீங்க தம்பி, நான் இல்லைன்னு சொல்லலை. இங்கே ஒருத்தர் நாங்கள் லொக்கேஷனை சேர்ந்தவுடனே ஒரு மாப்பிள்ளை ஆர்வத்தில் அவர் என்னுடைய மொபைல் நம்பரை வச்சு அவருக்கு வேண்டியவங்களை வச்சு ஏதோ அவரோட ஃப்ரெண்டு கிரைம் பிரான்ச்சில் இருக்காரா, அவர் இந்த டவரு லொட்டு லொஸ்க்கு என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சி வந்துட்டார். சரி அங்கே விசாரிச்சார். அதான் நம்ம என் பேர் கேட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். சரி பேர் தெரியும், அதெல்லாம் விசாரிச்சு வந்துட்டார். அப்பா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லவும் எப்படி தெரிஞ்சு போயிருமில்லங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணதும் தெரியும், கிராண்டா பண்ணதும் தெரியும், ஃபெயிலியர் ஆனதும் தெரியும். அப்போ சொல்லிடுவாங்கல்ல அக்கம் பக்கம். அப்புறம் அதனால நாங்கள் யார்கிட்டையுமே ஏரியா சொல்றது இல்லைங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இது வாட்ஸ்அப் நம்பர் தானே? ஆமாங்க. ரைட்டு, நீங்கள் எனக்கு பாப்பாவோட இப்போ உள்ள ஃபோட்டோவும் ஜாதகம் மட்டும் எனக்கு அனுப்புங்க. இல்லை தம்பி, ஒரு விஷயம் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நீங்கள் அண்ணன் மாதிரின்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். சொல்லுங்க.
நாங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பலை. ஏற்கனவே 7 பொருத்தம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரைட்டு, ஜாதகம் வேண்டாம். ஒரு நிமிஷம் ஃபோட்டோவும் அனுப்பலை. ஒரு இடத்துல அனுப்புனதுக்கு அந்த ஃபோட்டோவை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி. எவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க. வேண்டாங்க. அதாவது வந்து நீங்கள் நம்பரை கொடுங்க, நாங்கள் பேசுகிறோம். சரி. எங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நாங்கள் வந்து பொண்ணு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நேரில் வர்றோம். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு போகட்டுங்க. அதை பற்றி ஒன்றும் இது இல்லை, மேற்கொண்டு பேசிக்கலாம். அதே மாதிரி யார்கிட்டையா இருந்தாலும் படிப்பை சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய அனுபவம் ஆகி போச்சுங்க இந்த மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுறது. ரொம்ப அனுபவம். ஒரு பையன் அப்படிதாங்க சென்னையில் ஐடியில் வேலை பார்த்தாருங்க. 80,000 ரூபா சம்பளம். ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு. ஹலோ. சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம் இதை மட்டும் நான் சொல்லி இதை மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்கள் யாருக்கா இருந்தாலும் தகவலை சொல்லுங்க. அந்த பையன் வந்து இது வந்து பார்த்தாருங்க, பொண்ணு பார்த்தாரு, பொண்ணு பிடிச்சிக்கிச்சு. நாங்களும் சென்னையில் போய் விசாரிச்சோம். அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், இஎம்ஐ கட்டுற ரெக்கார்டெல்லாம் எடுத்து காட்டினாரு. அது சரின்னு சொல்லி வந்து எப்போ நிச்சயம் பண்ணிக்கலாம், எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம், பூ வைக்க எப்போ வர்றதுங்கெல்லாம் பேசி ஆச்சுங்க. அந்த பையனோட சித்தி வந்து மலேசியாவில் இருக்காங்க. அவங்க ஒரு 15 நாள் கழிச்சு வர்றாங்க. 15 நாள் கழிச்சு வந்தோன்னா அவங்க வந்த பிறகு அவங்க எத்தனை நாள் விசால வர்றாங்கன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்பயே மூர்த்த செலவு மிச்ச நகைக்கெல்லாம் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சுங்க. அதே மாதிரி 15 நாளில் அவங்களும் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கும் பரவாயில்ல, பொண்ணு பிடிச்சிருக்கு, நல்ல டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா உட்காந்து பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த பொண்ணு நல்லா பேசவும், நீ என்னம்மா படிச்சிருக்கேன்னு கேட்க, அது மாதிரி 10வது தாங்க படிச்சிருக்கேன், படிப்பு கம்மி தாங்கன்னு. என்னப்பா 10 வார்த்தையில் 4 வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை பேசுகிற, டவுட்டாக இருக்கே அப்படின்னு. இல்லைங்க, எங்கள் மாமாவோட பொண்ணுங்க பூராமே டபுள் டிகிரி முடித்தவங்க எல்லாம். அவங்களோட நாங்கள் எல்லாம் பேசி ஒன்றா இருப்போம், பேசுவோம், செய்வோம். அவங்க எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு ஒரு பொண்ணு எம்பிஏங்க, ஒரு பொண்ணு எம்சிஏ, ஒரு பொண்ணு பேங்க்ல மேனேஜராக ஒர்க் பண்ணுறது. அந்த பொண்ணு கார் வச்சிருக்கு. இங்கே ஊருக்கு வந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கு கார் டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கு. கார் டிரைவிங் தெரியும், 2 வீலர் ஓட்டும். படிப்புக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சம்மந்தமே இல்லைங்க. கொஞ்சம் இந்த திறமையான பொண்ணு. மகன் சிம்மராசி. கொஞ்சம் நம்ம ஜெயலலிதா அம்மா மாதிரி கொஞ்சம் ஆளுமையான பொண்ணு. அப்புறம் அந்த பையன் உடனே டக்குன்னு இருந்துச்சு, எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு. என்னப்பா நீ சரின்னு சொல்லவும் தான் ஏற்பாடு பண்ணா, நீ திடீர்னு வேணாம்னு சொல்கிறேன்னா, இல்லை இந்த பொண்ணு படிப்பு கம்மி, சென்னையில எல்லாம் எல்கேஜி வாங்கினேன்னா அப்பா அம்மா 2 டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. என் பையனு கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே இந்த டிகிரிக்கு போயிட்டியாப்பா, பொண்ணுக்கு அட்மிஷனுக்கு போயிட்டியா அப்படி. இல்லைங்க, அப்புறம் அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்படி சொல்கிறேன் தம்பி. என் பொண்ணு 2 பொண்ணுமே டபுள் டிகிரி, எங்கள் மாவையும் டபுள் டிகிரி. யாருமே எந்த குழந்தையுமே பேரண்ட்டு உட்காந்து படிக்காது. பொண்ணு 1000 ரூபா மாதம் ஃபீஸ் கொடுக்குறான். அது மாதிரி அக்கம் பக்கத்தில் டியூஷன் வந்து தெருவுக்கு 100 டியூஷன் இருக்கும், டியூஷன் அனுப்பிச்சிக்கங்கப்பா அப்படின்னா. இல்லை வேணாம், முதல்ல எல்லாம் வந்துருச்சு வெளியே போங்கன்ட்டேன். ஏன்பா நீ ப்ரொஃபைல் பார்க்கலையா, அதில் படிப்பை பற்றி நீ படிக்கலையா? இப்போ அப்பா இல்லைங்கிற கண்டிஷன் போட்டிருக்கோம், ஜாதி தடை இல்லைன்னு போட்டிருக்கோம், படிப்பு போட்டிருக்கோம். பார்க்கலையானா சாரி சார் நான் பார்க்கல, எங்கள் அப்பா தான் ஃபைல் எடுத்தாரு அப்படின்ட்டான். உடனே அவங்க அப்பாவும் அவன் பார்த்துருப்பான்னு நான் நினச்சேங்க. அந்த மோளில் எழுந்திரிச்சு வெளியே போங்க. ஏங்க மோல்லே அந்த இப்போ எனக்கு கல்யாணமே வேணான்ருக்கு, இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னா பழையபடி ஒரு 6 மாதத்துக்கு ஒத்துக்கலைங்க. பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒன்று தான் அப்படித்தான் சொல்லி செய்வானுங்க. ஆம்பளை பூராமே அப்படித்தான், அயோக்கிய பையங்க தான் அப்படின்ட்டு பழையபடி பேய் முருங்கை மரம் ஏறிக்கிச்சுங்க. அப்புறம் சொல்லி அப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்குங்க. அதனால் நீ யாராக இருந்தாலும் படிப்பு விவரம் எல்லாமே சொல்லியிருங்க. அதுக்கு அவங்க சம்மதிக்கிறவங்களுக்கு கட்டட்டும். நம்ம என்ன இன்னைக்கு வந்து பொண்ணு டிமாண்டு, ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மாப்பிள்ளை டிமாண்டு. மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. நான் நல்லா பார்த்துது எல்லாரும் பொண்ணு கிடைக்கலன்னு அலையிறாங்க. மாப்பிள்ளை கிடைக்கலன்னு அலையிறோம். அதுதான் விவரம். சரி, அதனால் நீ யாருக்கு கொடுத்தாலும் படிப்பை சொல்லிடுங்க. சரி, 10ஆம் கிளாஸ் படிச்ச பொண்ணுக்கு விருப்பம் இருக்கிற மாப்பிள்ளைக்கு உங்க நம்பரை கொடுக்குறேன். அவங்க ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரன் கோயில்ல இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. பேசுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா
பிடித்திருந்தால் வர சொல்லுங்க, நானே கூட்டு வரேன். ரைட், இது பண்ணி சொல்லுங்க. எனக்கு அப்பவே எனக்கு இதே நம்பரை எனக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து நீங்க இன்னொரு உதவி பண்ணுங்க. சொல்லுங்க. எந்த மாப்பிள்ளைக்குமே இவ்வளவு பவுன் போடுங்கன்னு சொல்லாதீங்க. நான் பவுன் இவ்வளவு போட்டுட்டாங்கன்னு ஏற்கனவே எல்லாம் சொல்லிடாதீங்க. நீங்க நகையே போட வேண்டாம். இல்லை என்ன நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் அதுக்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 14,000 ரூபா வருது, 1,00,000 சில்லற ரூபா வருது. ஆரம்பிச்சு இந்த பொண்ணு பேர்ல இருக்கிற வீடு வந்து இந்த பொண்ணு பேர்ல வாங்கியிருக்கோம். அது இந்த பொண்ணு ஐயா, இப்ப நீங்க பொண்ணுக்கு இப்ப ஒரு வீடு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வேல்யூன்னு எல்லாம் சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கு, 4 லட்சம் ரூபாயிலும் இருக்கலாம், 10 லட்சம் ரூபாயிலும் இருக்கலாம். வீடு சொந்த வீடு இருக்கு. அப்பா கிடையாது, அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க. 2 பேரும் வேலைக்கு போறேன். அந்த சம்பாதிக்கிறத வச்சு அந்த பொண்ணு சம்பாதிக்கிற பூரா அப்படியே சேவிங்ஸ். அது இது கிடையாது, வாழ கிடையாது. கரண்ட் பில் மட்டும் தான். அது 100 யூனிட் ஃப்ரீ. ஆமாம், அதுதாங்க இந்த பொண்ணோட ஸ்டேட்டஸு. அதனால் மித்த வந்து வசதி வாய்ப்பு சொல்லாதீங்க. அதுக்கு ஆசைப்பட்டு எல்லாம் இந்த காலத்தில் போகிறாங்க. ஒரு அம்மா இருந்துங்க, என் மகன் வந்துச்சு கோயம்புத்தூர் வந்து சன் மேட்ரிமோனியிலேருந்து வந்து என் பையன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன், முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நேரில் போய் சாப்பிடுவோங்க சொல்கிறாங்க. நாங்கள் போது அந்த அம்மாட்ட போய் என்னங்கம்மா நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, நாங்கள் வந்து திண்டுக்கல்லேருந்து கார் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், வந்து இது பண்ணோன்னு. ஐயா என்னையா நீங்கள் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கீங்க, இதை போய் ஒரு பெரிய விஷயம் பேசுகிறீங்க. இன்னைக்கு 9வது 10வது படிக்கிற பையனே பீட் சாப்பிட்றான், இதை போய் நீங்கள் போய் பெருசாக பேசுகிறீங்க. வந்து ஃபெஸ்டிவல் திங்கிறான். என்னென்னு கேட்டால் கூட இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் டே, பர்த்டே, ஏதாச்சும் குழந்தைக்கு பர்த்டேன்னு ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் சாப்பிடுவானா. ஆனால் ஃபெஸ்டிவல் ட்ரிங்க் அந்த அம்மா டெக்னிக்கலாக சொல்லுது. இதை போய் ஒரு பெரிய விஷயம் என்ன பேசுகிறீங்குது. அதனால நிறைய போய் சொல்கிறாங்க தம்பி. பொண்ணு கிடைக்கல, 100 மாப்பிள்ளை இருந்தால் 48 பெண்கள் தான் இருக்காங்க. சரி சரி சரி. உடனே அது இன்னொரு சொல்ல, ஐயா நீங்களும் ஒரு பெரிய மனுஷன், உங்களுக்கு எனக்கு 70 வயசு ஆக போகுதுங்க. அந்த காலத்திலே சொல்லி 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்க கேட்டு அப்படிங்க. அதான் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நிறைய போய் சொல்கிறாங்க, நிறைய ஃப்ராடு தம்பி. அதே மாதிரி நம்ம ஜாதகம் முன்னாடி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஒரு ஜோசியத்தை 200-300 கொடுத்து இந்த ஜாதகத்தை பொருந்துற மாதிரி ஒரு ஜாதகத்தை எழுதி வாங்கிக்கிறாங்க. அதை நமக்கு அனுப்புறாங்க. இப்போ உங்க பொண்ணுக்கு சரி சொல்லுங்க எவ்வளோ அனுபவம் ஆச்சு தெரியுங்களா? ஐயோ, அனுபவங்கள்லாம் ரொம்ப அனுபவப்பட்டோம். இந்த மேட்ரிமோனி வரவும் அவங்க மாட்டி ஒரு ஃபைலுக்கு ஒரு பணம் வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே அவங்க கார் எடுத்துட்டு. நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்க டவர் இல்லையோ? அப்படித்தாங்க இருக்கு சமயத்தில் டவர். இப்போ வாய்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகும். கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. சரி. சரிங்க தம்பி, பார்த்துக்கங்க, அவசரம் இல்லை. நல்ல அலைன்ஸாக உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் ஃபோன் நம்பர் கொடுங்க. அதாவது இப்போ பாலகிருஷ்ணன் ஐயா, உங்களுடைய தங்கச்சி பொண்ணுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப ரொம்ப மனசு வெறுத்து போய் நீங்கள் பேசுகிறீங்க. நிறைய இந்த மாதிரி நடக்குது. இல்லை ஒன்றும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சித்ராவுக்கு வந்து நான் ஒரு அண்ணனாக இருந்தால் என்ன பண்ணணும், அது மாதிரி ஃபில்டர் பண்ணி தரேன். நீங்கள் சொன்னீங்களா அந்த நகை வீடு எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து 10ஆம் கிளாஸ் தான் பொண்ணு படிச்சிருக்கு, 33 வயசு ஆகுது, கல்யாணம் முடிச்சு 1 வாரம் ஆகுது, குழந்தைகள் கிடையாது, அப்பா கிடையாது, ஒரே பொண்ணு, அம்மாவும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது நகையோ பணமோ எதுவும் எதிர்பார்க்காத மாப்பிள்ளைகள் 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கிற மாப்பிள்ளைக்கு மட்டும் நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்க எங்களுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளைங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. சரி சரி, பொண்ணு அங்கே போய் வாழும். ரைட்டு கண்டிஷன் சொல்லி வந்தோம்னு வச்சுக்கோங்க,
ஆ இப்போ ஒண்ணுமில்ல வெட்டி பையன் கூட சரி வீட்டோட மாப்பிள்ளைய போய் இருந்துக்கலாம் ஆ ஆ அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இப்போ இவங்க 2 பேருமே பாட்டாளி, சரி 2 பேருமே வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆ நல்லபடியா இருக்காங்க. சரி சரி ஆமா. என்ன ஒரே குறை இந்த கல்யாணத்துல ஏமாந்தாச்சு. சரி அது சரி அந்த பிள்ளைங்களுடைய விதியா இல்லை நம்ம விதியான்னு தெரியும். சரி 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 எனக்கு புரியுது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. நான் ஒரு அண்ணனாக இருந்தால் எப்படி பேசணும் அதே மாதிரி தான் நான் பேசுகிறேன். அது அவங்க சரி. முதல்ல செஞ்சது வந்து மகா தப்பு. அவர் அப்பா அதாவது தான் பிள்ளைக்கு பெண் பார்க்குறேன்னா அவர் வந்து பையன் என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே இங்கே ஒரு பொண்ணை விரும்புகிறோம்னு சொல்லியிருக்கணும். அவன் சொல்லல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாவம் புண்ணியம் வந்து அந்த பாவம் வந்து அவரே சேரும். இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுருச்சு. இப்போ இனிமேல் இந்த பொண்ணு வந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு வச்சிருங்க. ஏன்னா 33 வயசாச்சு, இதுக்குன்னு ஒரு துணை வேணும் பார்த்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாம் நான் நிறைய ஆ இல்ல என்னுடைய லைஃப் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன், நாளை காலையில் நான் பேசுவேனான்னு தெரியாது. ரைட்டு ரைட்டு ரைட்டு. நீ என்னைக்கு வேணுமா எந்த வேணுமோ நடக்கலாம், எனக்கெல்லாம் கண்டிப்பா. பயம் தான். ஆ ஆ ஆ அதனால இப்போ உங்களை விட நான் இன்னும் சீக்கிரமா முடிச்சு வைக்கணும்னா எனக்கும் சரி. நல்லா விசாரிச்சு செய்யணுங்கிறது தான் நோக்கம். இல்லாட்டி எப்பயோ இது பண்ணி எடுத்துருக்கலாங்க. ஆண்டவன் பாருங்க, ஒரு சிலருக்கு வந்து கல்யாண செலவு கூட காசு இல்லாத பொண்ணுங்க எவ்வளையோ ஏழை பொண்ணுங்க இருக்காங்க. இதுக்கு எல்லாமே இருப்பு இல்லைங்கிறது ஒன்றே ஒன்று படிப்பு தான். படிப்பு ஒன்று தான் இல்லை. ம் ஆனால் கடவுள் மனம் கிடைக்க மாட்டேங்கிறாரு. சரிங்க. சரி நான் நம்மளுக்கு வேண்டவனோடது. இப்போ அதே மாதிரிங்க நாங்கள் வந்து இப்போ மாப்பிள்ளைகிட்ட அலைன்ஸ் கேட்டுட்டு ஒரு கோயிலில் போய் தான் உத்தரவு கேட்போம். உத்தரவு வந்து கொடுத்தா அடுத்து பேசுவோம். ம் எங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஜாதகம் எதுவுமே வேண்டாம். அவங்க அட்ரஸு ஃபோன் நம்பர் கொடுத்து பேசினா போதும். அட்ரஸ் கூட வேண்டியதில்லை. ம் ம் எங்களுக்கு எல்லாம் திருப்தியாக இருந்தால் பொண்ணுக்கிட்ட கேட்போம். ம் திருப்தியாக இருந்தால் அப்புறம் நாங்கள் நேரில் போய் அவங்ககிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு நேரில் கொண்டு போய் ஃபோட்டோ இது காட்டுவோம். சரிங்க சரிங்க. நான் வந்து அந்த சைடு திண்டுக்கல் அடிக்கடி வருவாங்கய்யா. வந்தேன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன். இது வந்துங்க நீங்கள் பண்ணுங்க. இதில் ஒரு இது என்னன்னு கேட்டால், அந்த பொண்ணு ஒரு மில்லில் வேலை பார்க்குதுங்க. சரி அந்த சரி. பொண்ணை வந்து கொண்டு மில்லில் சேர்க்கும் போது அந்த பொண்ணு லேபருங்க. ம் ஆனால் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பிள்ளை சூப்பர்வைசர் ஆயிடுச்சு. படிப்பு ஆனால் கம்மி. அதுக்கே கொள்ள பேர் எதிர்ப்பு. அந்த பிள்ளை என்ன படிப்பு கம்மியாக இருக்கா, டிகிரி படித்த பொண்ணுல சூப்பர்வைசர் போடலைங்க, இந்த பொண்ணு போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப டேலண்டான பொண்ணு, ம் ம் சின்சியரான பொண்ணு. அதனால லீவ் எல்லாம் போடாதுங்க. சரி. அது திடீர் அவங்க என்ன சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோன் வருதுங்க. ம் ம் உங்கள் சங்கரன் கோயில் ஒன்று, கரூர் ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று, ஆ உடுமலைப்பேட்டை ஒன்று, மதுரையில் ரெண்டு, ஆ திருச்சியில் ஒன்று, இவ்வளோ மேட்ரு உங்களுக்கெல்லாம் நான் பதிவே இல்லை. ஆனால் நீங்கள் கூப்பிட்றீங்க என்னென்னு கேட்டால், எங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது, அது மூலிமா நாங்கள் வாங்கிக்குவோம் ம் அப்படிங்கிறாங்க. ம் நாங்கள் பதிஞ்சது மதுரையில் மட்டும்தாங்க. ம் ஆமாம். அது மாதிரி ஒரு 10 மேட்ரிமோனிலேருந்து டெய்லி கால் வருதுங்க. ஐயா முதல்ல மதுரையில் நான் தாங்க ராஜேஸ்வரி மேட்ரிமோனி வச்சுருந்தேன். அப்படியா? ஆமாம். நாங்கள் வெற்றியில் பதிஞ்சோங்க. வெற்றியில் பதிஞ்சோம். வெற்றிக்கே வந்து நான் தான் ஜாதகம் கொடுத்துருந்தேன் முதல்ல. சரிண்ணா? ஆமாம். சரிங்க சரிங்க. அவருக்கு வெற்றி சேகர்கிட்ட வேணா கேளுங்க. சரி சரி சரி. நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவங்க கிடையாது. நான் வந்து 29 வருஷம். இல்லை அவ்வளோலாம் எதுக்குங்க நம்ம போய் விசாரிக்கணுங்கிறது என்ன இருக்குங்க. சரிங்கய்யா. உங்கள் பேர் என்ன சொல்றீங்க தம்பி? கணேசன். கணேசன். வாழ்த்துக்கள். சரிங்க தம்பி. சரிங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? இருக்கிறாங்க ஐயா, எனக்கு இருக்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளைகள் இதுக்கு யார் சம்மதிக்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளைக்கு உங்களுடைய நம்பரை கொடுத்து நான் பேச சொல்கிறேன். பேசிட்டு எனக்கு கூப்பிடுங்கன்னா இது என் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. கணேசன் சங்கரங்கோயில்னு போட்டுக்கோங்க. ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம். சரிங்க. நான் இது பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி அவங்க சப்போஸ் ஒருத்தங்க கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு வீட்டில் இருக்கவும் இப்போ பேசிட்டேங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:30 ஏன்னா ஏதாச்சும் பக்கத்தில் கோயிலுக்கு போவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிடுறேங்க. வயசாகி போச்சு. சரி. எந்த நேரத்தில் தொந்தரவு இருக்கும்? உங்களை எந்த நேரத்தில் கூப்பிடலாம்? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ள உங்களை கூப்பிட்டா ஃப்ரீயாக இருப்பீங்க? காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே கூப்பிட சொல்லுங்கள். 6-7 மணிக்குள்ளே கூப்பிட சொல்லுங்கள். ரைட். 9 to 7 மணிக்குள்ள. ரைட். ஆமாம், அதுக்குள்ளே கூப்பிட சொல்லுங்கள். இடையில நாங்கள் கூப்பிடலைனாலும் எந்த ஒரு மிஸ்டு காலுக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். உட்காந்து பொறுமையாக திருப்பி கூப்பிட்டு யாருமே கூப்பிட்டுருக்கீங்க, இத்தனை மணிக்கு கூப்பிட்டுருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது சைலண்ட்டில் போட்டுருந்தேங்க. சரி. அங்கே பேசக்கூடாது. நம்ம 2வது அங்கே உட்காந்து திருமண விஷயமெல்லாம் பேசிட்டு அதனால சைலண்ட்டில் போட்டுருவேன்.
திரும்பி வீட்டுக்கு வந்து தாங்க சைலண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். சரிங்க. அப்படின்னால அவங்ககிட்டயும் சொல்லுங்க, பதில் இல்லைன்னு கூட நீங்க திருப்பி அவரே கூப்பிடுவாரு. சரி, சொல்லிடுறேங்க, கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சரிங்க தம்பி. சரி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.